கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரூமுக்குள்ளே பரணியும் சண்முகமும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நானே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பயந்து போயிட்டேன், கரெக்ட் டயத்துக்கு மட்டும் போகலன்னா இந்நேரம் இசைக்கு நிலைமை என்ன எடுக்குமோன்னு நினச்சி பார்க்கவே அத்தடி பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக இதை எங்கள் அப்பா தாண்டா பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இல்லை இந்த இது வந்துட்டு உங்கள் அப்பா பண்ணல, இந்த பாண்டியம்மா தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை வச்சு இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதும் நான் அடித்து சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி பாரு கண்டிப்பாக இந்த பாண்டியம்மா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு இவ்வளோ தூரம் விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன்டா நீ வந்துட்டு அமைதியாகவே இருந்த, உடனே முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்லி அவளை வந்துட்டு உள்ளே தள்ளி இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு அவசரப்படாத, எதுனாலும் வந்துட்டு நம்ம நிறுத்தி நிதானமாக தான் பண்ணணும், ஒருவேளை இது பாண்டியம்மா பண்ணலைன்னா பண்ணாங்கன்னு நமக்கு ஒரு சந்தேகம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நீ என்ன பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்க, என்னால் அப்படி இருக்க முடியாது, அந்த பாண்டியம்மால நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, அவள் மேலும் இன்னும் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருப்பா, அவளை நம்ம லேசாக எடை போட்டுட்டோம், அவள் சரியான கைகாரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதான் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டு இசைக்கியை காப்பாற்றியாச்சுல, இன்னும் கூட அவள் ஏதாவது பண்ணட்டும் பார்த்துக்கலாம், முதல்ல இது பாண்டியமாக தான் பண்ணாலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோ, அவள் இன்னும் வேறு பிளான்லாம் போட்டுட்டு நம்மளே கீழே தள்ளி மிதிச்சு போயிட்டே இருப்பா, அவளை என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு முத்துப்பாண்டிகிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு பரணி கையை பிடிச்சிருக்கு. அப்புறம் ரெண்டு பேர் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. வேமா வந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க, சண்முகம்லாம் அப்படியே விடவிடத்து போய் அப்படியே ஷாக்லேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பரணி அப்படியே கண்ணையே பார்த்துட்டு, பரணி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க, ரெண்டு பேருக்கு வந்துட்டு ரொமான்ஸ் ஓடுது, சாங் ஓடுது, பிஜிஎம் ஓடுது. உடனே டக்குன்னு வந்துட்டு சண்முகம் விளைவிக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வந்துடுது, நான் படுத்துட்டேன், எனக்கு தூக்கமே வந்துடுச்சு, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறேன். வேகமாக வந்துட்டு பரணி சிரிக்கிறாங்க. ஆமாம் நீ தூங்கிட்டேன், நீ எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்முகத்தை பார்க்க, சண்முகம் வந்துட்டு தெரியுதுல, அப்புறம் நீ படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.